மதுரைன்னு சொன்னாலே என்ன ஞாபகத்துக்கு வரும்? மல்லிகைப்பூவும் ஜிகர்தண்டாவும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை மட்டும் இல்லைங்க. இந்த உலகத்துக்கே சோறு போடுற பெத்த தாயா நின்று மதுரை ஆள்ற நம்ம மீனாட்சி ஆத்தாவோட பூமி தான் இது. பொதுவா எந்த ஊர்லயும் சாமிக்கு கல்யாணம் பண்ணி ஆம்பல் சாமிக்கு பட்டாபிஷேகம் கட்டுவாங்க. ஆனா நம்ம மதுரையில மட்டும்தான் பொம்பளை பிள்ளைக்கு நம்ம ஆத்தா மீனாட்சிக்கு முதல்ல பட்டாபிஷேகம் நடக்கும். அவதான் இங்க மகாராணி, அவளுக்கு அப்புறம் தான் சொக்கநாத சாமியே. அப்படிப்பட்ட நம்ம மதுரை அரசியோட மாசான ஹிஸ்டரிய இன்னைக்கு நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம இந்த சேனலை நீங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கக்கூடியவங்களா இருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி மதுரை மக்கள் இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடியவங்களா இருந்தா மறக்காம இந்த சேனல் நீங்க ஒரு கமெண்ட் மதுரை மீனாட்சி பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நம்ம சொக்கநாத சாமி கைலாயத்துல எத்தனையோ தேவதைகளை பார்த்தவர். ஆனா நம்ம மதுரை வீர தமிழச்சி மீனாட்சியோட இந்த அழகை பார்த்த உடனே தான் கையில வச்சிருந்த சூலாயுதத்தை கீழே போட்டுட்டு வெக்கப்பட்டு அப்படியே சொக்கு போய் நின்னாரு. அதான் அவருக்கு சொக்கநாதன் பேர் இருந்துச்சு. இப்படிப்பட்ட பேரழகிய மதுரை ஆள்ற மகாராணியை நம்ம ஆத்தா மீனாட்சிய நாம இந்த பதிவுல அவளுடைய பிறப்பு பத்தியும் மதுரை மீனாட்சி சொக்கநாதருடைய திருமணத்தை பத்தியும் அவங்களுடைய வரலாறு பத்தியும் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். முதல்ல மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சி அம்மன் எல்லாருக்கும் தெரியாதுன்னு இல்லைங்க. மதுரை மீனாட்சினால எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எந்த மூலையில இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் மதுரைனால ஞாபகத்துக்கு வருது மல்லிகைப்பூவும் ஜிகர்தண்டாவும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே சோறு போடுற பெத்த தாயானின்னு மதுரை ஆள்ற நம்ம மீனாட்சியும் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். முதல்ல நம்ம இந்த கதைக்குள்ள போயிடுவோம். அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மதுரைய மலையத்தோஜோ பாண்டியன் ஒரு ராஜா ஆண்டு வந்தார். அவருக்கு என்ன குறை? காசு இருக்கு, பணம் இருக்கு, ஆனா கொஞ்சம் விளையாட ஒரு பிள்ளை இல்லையேன்னு மனசு கொமிஞ்சு போயிருந்தார். சிவபெருமானே எனக்கு ஒரு வாரச தாயான்னு சொல்லி புத்திர காமேஷ்டி யாகத்தை ரொம்ப பெருசா நடத்துறார். நெருப்பு கொழுந்துகிட்டு எரியுது, ஊரையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த யாக குண்டத்து நெருப்புல இருந்து தங்க உருகி ஓடுற மாதிரி ஒரு 3 வயசு குட்டி பாப்பா கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே வெளியே வருது. நேரா மகாராணி காஞ்சனமால மடியில் உட்காருது. அங்கதாங்க டெஸ்ட் இருக்குது. அந்த பிள்ளைக்கு சாதாரணமா 2 மார்பு இருக்க வேண்டிய இடத்துல 3 மார்பு இருக்கு. இதை பார்த்ததும் ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ ஈஸ்வரரா, என் பிள்ளைக்கு ஏன் இப்படி ஒரு குரங்கு நெஞ்சு பதறாரு. ராஜா பதறத பார்த்துட்டு வானத்துல இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் அசரி கேக்குது. மன்னா கவலைப்படாத, இவ சாதாரண புள்ள இல்ல, இந்த உலகத்தையே ஆள போற ஆத்தா பார்வதியோட அவதாரம். இவளுக்கு ஆம்பளை புள்ள மாதிரி வில் வித்த வாழ்விச்சு எல்லா போர்களையும் கத்துக்கொடு. இவளுக்கு ஏத்த புருஷன் இவ எப்ப பாக்குறாளோ அப்ப அந்த 3வது மார்பு தானா மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ராஜாவுக்கு அப்புறம் தான் நிம்மதி பெருமூச்சே வருது. பிள்ளைக்கு தாடதகைன்னு பேர் வச்சு மதுரைக்கார பிள்ளைன்னு சும்மா இருக்குமா? வெள்ளு வாழு குதிரை ஏறுறது யானை அடக்குறது எல்லாத்தையும் அம்புட்ட வித்தையும் கத்துக்கிட்டு சிங்கக்குட்டி மாதிரி வளர்க்குறாரு. ராஜாவுக்கு அப்புறமா நம்ம தாடதகை பிராட்டிக்கு மதுரையில மாசா பட்டாபிஷேகம் நடக்குது. அவதான் இப்ப மதுரை ஆளுற மகாராணி. நம்ம அத்த சும்மா ஒரு ஊரை மட்டும் ஆண்டுகிட்டு உட்கார்ந்துருக்கல, என்ன எதிர்க்கு இந்த உலகத்துல எவன்டா இருக்கான்னு சொல்லி திக்கு தசை எங்கும் போர் தொடுக்குறா. அதுக்கு பேர் தான் திக் விஜயம். இந்த பூமியில இருக்கிற எல்லா ராஜாவும் ஜெயிக்கிறா. இந்திரனை போய் அடிச்சு நவுத்துறா. தேவர்கள் எல்லாம் பயந்து நடுங்குறாங்க. கடைசியா ஏண்டா அந்த கைலாயத்துல இருக்கிற சிவனையும் ஒரு கை பாத்துறோம்னு சொல்லிட்டு கைலாய மலைக்கு படையெடுத்து போறா நம்ம மதுரை வீர தமிழச்சி. சிவனோட கண்கள் எல்லாம் நம்ம ஆத்தா வர்ற வேகத்தை பார்த்துட்டு அலறி அடிச்சு ஓடுதுங்க. அப்ப பனி படர்ந்த அந்த கைலாய மலையில இருந்து சாம்பலை பூசிக்கிட்டு நெத்தி கண்ணோட நம்ம பரமசிவன் கம்பீரமா நடந்து வராரு. அப்படி நடந்து வர்ற சாமிய நம்ம ஆத்தா தாடுதையை நிமிர்ந்து பாக்குறான். அவ்வளோதான், கண்ணோடு கண் நோக்குச்சு தம்பி. ஓமா சண்டைக்கு வந்த நம்ம ஆத்தா வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சு பூமி கால் கட்ட வரலால நோண்ட ஆரம்பிச்சுட்டா. அந்த நிமிஷமே வானத்துல அசுரை சொன்ன மாதிரி அவளோட 3வது மார்பு மாயமா மறைஞ்சு போகுது. அவளுக்கு புரிஞ்சு போச்சு, இவர் தான் நம்ம மனசுக்கு பிடிச்ச மகாராசை, நம்ம புருஷன். அதுக்கப்புறம் என்ன, கல்யாண பேச்சுவார்த்தை தான். சிவபெருமான் சுந்தரேஸ்வரர்ங்கிற பேர்ல பேரழகனா அப்படியே சொக்க தங்கமா நம்ம மதுரைக்கு வராரு. வைகை நதிக்கரையில் இருக்கிற நம்ம மதுரை மணமகள் கோலம் கொண்டு ஜொலிக்குது. ஆவணி மாசத்துல நடந்த அந்த கல்யாணத்தை தான் இன்னைக்கு நாம சித்திரை மாசத்துல சித்திர திருவிழான்னு உலகமே வேக்கிற அளவுக்கு கொண்டாடுறோம். ஆத்தாவோட அன்னை அந்த வைகுண்ட பெருமாள் அழகர் சாமி நேரா தங்கையோட கையை பிடிச்சு சொக்கநாதர் கையில தாரவாத்து கொடுக்குறார். தேவர் எல்லாமே வானத்துல இருந்து பூமழை பொழிகிறாங்க. நம்ம ஆத்தா மீனாட்சிக்கு சொக்கநாதருக்கும் தெய்வீக திருக்கல்யாணம் அம்புட்டு பிரமாதமா நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் மதுரையில சூப்பரா ஆட்சி பண்றாங்க.
இந்த மதுரையில தான் சிவபெருமான் 64 திருவிளையாடுகளை நிகழ்த்தி காத்திருக்கிறார். இந்த மதுரை வந்து சும்மா சாதாரண ஊர்ல இல்லைங்க, பாவம் போக்குற புண்ணியத்தனம். இந்த பூமியில நீ என்ன பாவம் பண்ணிருந்தாலும் சரி, மனசு உருகி வந்து இந்த பொற்றாமர குளத்துல ஒரு முக்கு முங்கி நம்ம மீனாட்சி ஆத்தாவோட அந்த கனிவான மீன் மாதிரி கண்ணை பார்த்து கும்பிட்டா போதும், நம்ம கர்மவின பூரா அப்படியே பஸ்மம் ஆயிடும். இதுக்கு இன்னைக்கும் மதுரை காலையில 5 மணிக்கு ஐயருக்கு முன்னாடி நம்ம ஆத்தாதான் பூசை நடத்தும். ஏன்னா அவதான் இந்த ஊரோட ராணி. அது மட்டும் இல்லைங்க, பெரும்பாலும் உலகத்துல இருக்கிற எத்தனையோ அழகான சிலைகளை ஓவியங்களை நம்ம பார்த்துருக்கலாம். ஆனா நம்ம மதுரை மீனாட்சி ஆத்தாவோட அழகு ஒரு வாட்டி நேர்ல பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவ்வளவுதான், உங்க மனசும் சரி கண்ணும் சரி அவளை விட்டு நகராது. சும்மா கல்ச்சல கிடையாது, சாட்சாத் பச்சை மரகத கல்லுல செஞ்ச வச்ச பேரழகு. நம்ம ஆத்தாவுக்கு மரகத வள்ளின்னு பேர் இருக்கு. அதாவது கரும்பச்சை நிறத்துல அப்படியே தங்க உருக்கி ஊத்தன மாதிரி பல பழனு சொல்லிக்கிற தேகம். அவளுக்கு ஏன் மீனாட்சின்னு பேர் வந்துச்சு தெரியுங்களா? மீன் மாதிரி கண் உடைவுன்னு அர்த்தம். ஆனா மதுரை பாஷையில சொல்லணும்னா, மீன் எப்படி தன்னுடைய முட்டைய வெறுங்கண்ணால பார்த்தே குஞ்சு பொறிக்குதோ, அதே மாதிரிதான் நம்ம ஆத்தா தம் பக்தர்களை அப்படியே கனிவான ஒரு பார்வை பார்த்தா போதும், நம்ம கஷ்டம் பூரா பனிக்கட்டி மாதிரி உருகி போயிடும். அந்த கண்ணுல அப்படி ஒரு காந்த சக்தி. கோபம் வர்றவங்க கூட அந்த விழி அழக பார்த்தா அப்படியே குழந்தையா மாறி கையை கட்டி நின்றுடுவாங்க. அவ்வளவு கருணை அந்த பார்வையில் இருக்குன்னு சொல்லலாம். ஆத்தாவோட முகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வெள்ளு மாதிரி வளைஞ்சு போடுவோம், அதுக்கு நடுவுல சித்திரை மாசத்து சூரியன் மாதிரி ஜொலிக்கிற குங்குமம் போட்டு தலைமுடி அழகா கொண்ட முடிஞ்சு அதுல முல்லைப்பூவும் மல்லிகைப்பூவும் வச்சிருப்பா. அந்த பூவோட வாசமும் கர்ப்ப கிரகத்துல எரியிற நெய் விளக்கு வாசமும் சேர்ந்து ஆத்தாவோட அழகை இன்னும் கொஞ்சம் அப்படியே வாசம் சேர்க்கும். எல்லாத்துக்கும் மேல அவ மூக்குல இருக்கிற அந்த மூக்குத்தி இருக்கு பாத்தீங்களா, அப்பாடா! கற்பூரகத்துல இருக்கக்கூடிய ஐயர் கற்பூர ஆராதனை காட்டிருப்ப அந்த மூக்குத்தி வைரம் பட்டுன்னு மின்னும் பாருங்க, ஒரு மின்னல். அதை நம்ம நெஞ்சில அப்படி வந்து தைக்கும். அந்த ஒரு நடி தரிசனத்துக்காக தான் வைகை நதிக்கரையில லட்சக்கணக்கான ஜனங்கள் தான் எடுக்கிறாங்க. அம்மாவோட நளினம் அவன் கையில இருக்கிற அந்த பச்சை கிளிதான். தாத்தா வலது கையில ஒரு பச்சை கிளியை ஏந்தி இடது கையை அப்படியே அழகா தொங்க விட்டு ஒரு காலை லேசா மடக்கி டாப் கிளாஸ்ல மகாராணி தோரணையில நிப்பா. அவளோட அந்த பவள வெள்ள வாய் லேசா புன்னகிக்கும். ஏண்டா மகனே, நான் இருக்கிறப்போ உனக்கு என்னடா கவலைன்னு கேட்குற மாதிரி அந்த சிரிப்பு இருக்கும். கழுத்துல வைர மாலை, முத்து மாலை, அவ்வளோ நகைகள் அவன் மேல அப்படி கெத்தா உட்காந்துருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம சொக்கநாத சாமியே எத்தனையோ தேவதைகளை பார்த்தவர் தான். ஆனா நம்ம மதுரை வீர தமிழச்சி மீனாட்சியோட இந்த அழகை பார்த்த உடனே தான் கையில வச்சிருந்த சூலாயுதத்தை கீழே போட்டுட்டு வெக்கப்பட்டு அப்படியே சொக்கு போய் நின்றார். அதனாலதான் அவருக்கு சொக்கநாதன் பேரே வந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஊர் கோவில் சும்மா உலக அதிசயத்தில் தோத்து போற அளவுக்கு நிறைய வித்து நிறைஞ்ச இடம் தான். இந்த கோவில்ல இருக்கிற கோபுரம் எல்லாமே சிலை எண்ணி மாளாது. மொத்தம் பாத்தீங்கன்னா 14 பிரம்மாண்டமான கோபுரம். அதுல தெற்கு கோபுரம் தான் அவ்வளவு உயரமானது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 170 அடி. தூரத்துல இருந்து பார்த்தாலே நம்ம ஆத்தாவோட கெத்து அப்படியே தெரியும். உள்ள போனீங்கன்னா 985 தூண் இருக்கும். ஆனா கணக்குல ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்க. எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் தூண்கள் அம்புட்டு நேர்த்தியா ஒரே நேர்கோட்டில் நிற்கும். அதுல சில தூண் லேசா தட்டுனா சரிகம பதனின்னு இசை சத்தம் கேட்கும். அதுதான் தமிழனோட கட்டிடக்கலையோட வித்தையும் அதுல கலந்துருக்கு பாருங்க. கோவில்ல இருக்கிற இந்த விசேஷ குளத்துலதான் முன்னொரு காலத்துல சங்க பழக தோணுச்சு. திருக்குறள் அரங்கேறின புண்ணிய பூமி இதுதான். உலகத்துல இருக்கிற எல்லா சிவன் கோவில்லையும் சிவனுக்கு தான் பூசை நடக்கும். ஆனா நம்ம மதுரையில மட்டும்தான் ஆத்தா மீனாட்சிக்கு பூசை, முதல் மரியாதை எல்லாமே. ஏன்னா அவதான் இங்க மகாராணி. நம்ம ஆத்தா கிட்ட வந்து மனசு உருகி கேட்டா கொடுக்காம அனுப்பவே மாட்டா. இங்க வர்ற ஜனங்கள் முக்கியமா இந்த 3 விஷயத்துக்காக வேண்டிக்குவாங்க. கெட்டி மேல சத்தம், திருமண பாக்கியம், வயசு பிள்ளைக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு, எட்ட பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம ஆத்தா திருக்கல்யாணத்தை மனசுல நினைச்சு வேண்டிக்கிட்டா போதும், அடுத்த சித்திர திருவிழாக்குள்ள அவங்க வீட்டுல கெட்டி மேல சத்தம் கேட்கும். அதே மாதிரி மங்கள நிலைக்க தீர்க்க சுமங்கலி வரும். கல்யாணமானா பொம்பளை பிள்ளைங்க தங்களுடைய தாலி பாக்கிய நினைச்சிருக்கவும் புருஷன் நல்லா இருக்கணும்னு ஆத்தா கிட்ட வந்து மஞ்சக்கயிறு குங்குமம் வச்சு வேண்டிக்குவாங்க. அதே மாதிரி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற சண்டை சச்சரவு இருந்தா இங்க வந்து மீனாட்சி சொக்கநாதர் ஜோடியா கும்பிட்டா மனஸ்தாபம் பூரா பறந்து போய் குடும்பம் அப்படியே பாலும் தேனு மாதிரி இருக்கும். சரி, இந்த மதுரைக்கு வர்ற வழி எப்படி அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். தமிழ்நாட்டோட மைய பகுதியில தான் நம்ம மதுரை. நீங்க வந்து ரயில்ல வர்றீங்க அப்படின்னா அங்க இருக்கிற கோவில வெறும் 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குங்க. ஆட்டோ பிடிச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல மேலமாசி வீதி வழியா ஆத்தா கோவில் வாசல வந்து கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. நீங்க பஸ்ல வந்தா மாட்டுத்தாவணி எம்ஜிஆர் பஸ் நிலையம் இருக்குல்ல, அங்கிருந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கிக்கலாம். அங்கிருந்து ஒரு 24 மணி நேரமும் டவுன் பஸ் வந்து கோவில் பக்கத்துல இருக்கிற பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு வரைக்கும் ஓட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க.
பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து போற தூரத்துல தான் கோவில் இருக்குது. அதே மாதிரி விமானத்துல வர்றீங்கன்னா மதுரை சர்வதேச விமான நிலையம் இருக்குங்க. அங்கிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரம் டாக்ஸி பிடிச்சு வந்தீங்கன்னா நேரா கோவிலுக்குள்ள வந்துடலாம். காலையில பாத்தீங்கன்னா 5 மணிக்கெல்லாம் நட திறந்துருவாங்க. மதியம் 12:30 மணிக்கு அடைப்பாங்க. அப்புறம் சாயங்காலம் 4 மணிக்கு திறந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் ஆத்தா தரிசனம் தருவா. கோவிலுக்குள்ள போன் எல்லாம் கொண்டு போக தடை இருக்குது. அதனால போனை வெளியே கவுண்டர்ல பத்திரமா வச்சுட்டு நீங்க நிம்மதியா அம்மனை பார்த்துட்டு வரலாம். என்ன மக்களே, ஆத்தாவோட பிறப்பு, அவளோட வீரம், அந்த சொக்கநாதனையும் சொக்க வச்சு அவளுடைய பேரழகு, அப்புறம் நம்ம மதுரை கோவிலோட மகிமைன்னு அம்புட்டையும் கேட்டு முடிச்சாச்சு. இப்ப மனசுக்குள்ள ஒரு நிம்மதி வருதா? அதுதான் நம்ம ஆத்தா மீனாட்சியோட பவர். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல எத்தனையோ நாடாளுற அரசர்கள் நீங்க பார்த்திருக்கலாம், ஹிஸ்டரியில கூட படிச்சிருப்பீங்க. ஆனா 3 மார்போட பிறந்து அதை ஒரு குறையா நினைக்காம வாளெடுத்து உலகத்தையே ஜெயிச்சு சாட்சா தந்த பரமசிவனையே அழகாலையும் வீரத்தாலையும் கட்டிப்பட்ட ஒரே ஒரு வீரத்தமிழச்சி நம்ம மதுரை மகாராணி மீனாட்சி ஆத்தா மட்டும்தான். அதனாலதான் சொல்றேன், வாழ்க்கையில எப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் வருதோ, நமக்கு யாருமே இல்லையேன்னு தோணுதோ, அப்பெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு ஆத்தா மீனாட்சி என்னை நீதான் பாத்துக்கணும்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. மதுரக்காரங்க மட்டும் இல்ல, அவளை நம்பி வர்ற அத்தனை பேருக்கும் அவ பெத்த தாயா நின்று கை கொடுப்பா. அதனால இந்த ஆத்தாவோட அழகான கதையை இன்னைக்கு நீங்க கேட்டீங்க. இந்த வீடியோ சும்மா ஒரு தடவை மட்டும் பார்த்தா பத்தாது. மனசுல எப்பெல்லாம் கவலைப்பட்டு தவிக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த வீடியோவை எடுத்து மறுபடியும் லூப்ல போட்டு கேளுங்க. ஆத்தாவோட அருள் உங்க கூடவே இருக்கும். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்க வீட்டுக்கும் ஆத்தாவோட அருளை கொண்டு போய் சேருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. காமெண்ட் பாக்ஸ்ல சும்மா அதர்ற மாதிரி மதுரை மீனாட்சி அம்மனுக்கு அரோகரா அப்படின்னு டைப் பண்ணுங்க, பார்ப்போம்.